ஆண்டவரால முடியும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள் வாசமாயிருக்கிறார். அவருடைய பலத்தினால கண்டிப்பா உங்களால் முடியும். இதுதான் விசுவாசம். கிறிஸ்துவ விசுவாசம் என்பது ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது, ஏதோ இல்லாம ஒன்று நம்புவது கிடையாது. கிறிஸ்துவ விசுவாசம் என்பது ஆணித்தரமான விசுவாசம். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த சத்தியத்தை இந்த உலகமே மாற்ற முடியாது. வேதத்தின் சத்தியங்க, வானமும் பூமியுமாக என் வார்த்தைகள் மாறாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் சத்தியம். அந்த சத்தியத்தின் ஆவியானவர் இருக்கும்போதே சத்தியத்தின் பாகத்தை, சகல சத்தியத்தின் பாதையில உங்களை நடத்துவார். பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யலாம். அதுதான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் விசுவாசிக்க சொல்லி அழைக்கப்பட முடியும். ஆகவே இரண்டாவது வாழ்க்கையிலே உள்ளான குணங்களும் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை பலப்படுத்தி நற்கனிகளை கொடுக்க வைக்கிறார். அந்த கனியினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம்